இப்போ நம்ம சார்ட்டில் போயிட்டு எப்படி நம்ம என்ட்ரி எக்ஸிட் எடுக்கிறது, எப்படி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றது நம்ம பார்ப்போம். இப்போ ஒரு பேக் ஸ்டடி மாதிரி நான் சொல்கிறேன். இதே மாதிரி எகைன் நடக்கும் அப்படின்றது கிடையாது. பட் இது இந்த மாதிரி எகைன் ஒரு ஃபார்மேட்டில் நமக்கு நடக்கலாம். ஸோ நாம் இந்த ஒரு நாலேஜை வச்சுக்கிட்டு அந்த இடத்துல எப்படி ஆட் பண்ணுறதை பார்க்கணும். இதே ஏன்னா மார்க்கெட்டில் எப்பவுமே ஒரே மாதிரி எல்லா டைம் நடக்காது. இப்போ எந்த இடத்துல அப்ளை பண்ணணுமோ அதை நம்ம அப்ளை பண்ணி பார்க்குறோம் அப்படின்றப்ப நம்ம அந்த இடத்துல என்ட்ரி எக்ஸிட் நம்மளால் தெளிவாக இருக்க முடியும். இப்போ இந்த இதை நான் கட் பண்ணுறேன் இந்த சார்ட்டை. ரொம்ப தூரம் இது லோ, இது ஹையாக வச்சுக்குவோம். இது ஹையர் லோ, இது ஹையர் ஹை, இதோட அது ஹை இல்லையா? ஸோ ஹையர் ஹை. எகைன் என்ன ஆயிடுச்சு, இந்த லோவோட இந்த லோ எகைன் கீழே போயிடுச்சு. ஸோ லோவர் லோ, இதோட இந்த ஹை கீழே இருக்கு. ஸோ லோவர் ஹை. இதோட இது லோ பாயிண்ட்டு. ஸோ ஸ்டில் நமக்கு இன்னும் கம்ப்ளீட் ஆகலை இந்த ட்ரெண்டு. ஸோ எகைன் இப்போ ரன் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த ரிலீஸ் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ எகைன் இது நம்ம லோவர் லோ இது. இப்போ நமக்கு இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் நடந்துச்சுன்னா நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே போயிட்டு ஒன்று இங்கே போயிட்டு இப்படி வந்துட்டு இப்படி திரும்பலாம், ஆப்ஷன் 1. அப்படி இல்லையா, இங்கே போயிட்டு இங்கே வந்துட்டு எகெயின் இங்கே இதோட இன்னும் கொஞ்சம் ஹையர் பாயிண்டில் திரும்பலாம், எகெயின் இப்படி போகலாம். ஸோ இட் இஸ் பாசிபிள். ஸோ நம்ம ரெடியாக இருக்கணும். இந்த இடத்துல ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு ப்ரீ பிளான்டாக இருக்கணும். இந்த மாதிரி நடந்தால் நம்ம என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாராக இருக்கணும் என்ட்ரி எடுக்கிறதுக்காக. இந்த மாதிரி பாயிண்டில் வந்து நம்ம இந்த டவு தியரி வச்சுட்டு நம்ம எங்கே ட்ரெண்ட் ரிவர்சல் நடக்குதுன்றதை நம்ம ஃபைன் பண்ணிவிட்டு நம்ம அங்கே என்ட்ரி எடுத்துடலாம். ஸோ இந்த இடத்துல நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த இடத்துல ஒரு ஸ்டோரி நம்ம பில்ட் பண்ணலாம். இப்போ இது வந்து ஒரு டபுள் பாட்டம் மாதிரி இருக்குது. இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணுவோம். இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இந்த ப்ரைஸ் இங்கே வந்துச்சு, எகெயின் சஸ்டெயின் ஆகலை. இது வந்து ஒரு ஃபேக் பிரேக் டவுன். எகெயின் மேலே வந்துட்டாங்க. இந்த ப்ரைஸ் எகெயின் மேலே வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் வீக் எகெயின் கீழே க்ளோஸ் ஆனாங்க. பட் கீழே சஸ்டெயின் ஆகலை, எகெயின் மேலே வந்துட்டு போயிட்டாங்க. அப்போ என்னன்னா இந்த லைனுக்கு கீழே ப்ரைஸ் போக பையர்ஸ் அலோவ் பண்ணலை. இன்னொரு தடவை சொல்கிறேன், இது ஒரு ட்ரெண்ட் லைன். இந்த ட்ரெண்ட் லைனில் இந்த ப்ரைஸ் இங்கே கீழே க்ளோஸ் பண்ணாங்க. பட் எகெயின் கண்டினியூ ஆகலை, ஃபாலோ கேண்டில் கண்டினியூ ஆகலை. எகெயின் ப்ரைஸ் மேலே வந்துருச்சு. எகெயின் இந்த ப்ரைஸ் என்ன பண்ணாங்கன்னா எகெயின் புல்லிஷ் ஆகாம எகெயின் இந்த லைனுக்கு கீழே க்ளோஸ் பண்ணாங்க. எகெயின் பையர்ஸ் விடலை, எகெயின் மேலே போயிட்டாங்க. ஸோ இந்த ஜோன் வந்து இந்த லைன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைன். எகெயின் இங்கே வந்துடலாம், இல்லை ஹையர்லேயே திரும்பலாம். ஸோ நம்ம இந்த இடத்துல நம்ம ஒரு கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ என்னன்னா இதுக்கு கீழே ப்ரைஸ் போக அலோவ் பண்ணலை அப்படின்றத நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனை வச்சு நம்ம ஒரு அனலைஸ் பண்ணிடணும். இந்த ட்ரெண்ட் லைன், இந்த ப்ரைஸ் ஆக்ஷன். அடுத்து டவு தியரி. இந்த டவு தியரி ஹையர் லோவில் திரும்புகிறப்ப நம்ம என்ட்ரி எடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த இதை நான் ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த ப்ரைஸ் எகெயின் இங்கே வந்திருக்கு.
ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம இப்போ சார்ட்டை வந்து டார்கெட்டு, என்ட்ரி, எக்ஸிட்டுக்கு நம்ம தயாரா இருக்கணும். ஓகேவா? இப்போ இதை ரிமூவ் பண்ணிட்டு, இந்த இடத்துல ஹையர் லோவில் திரும்புறதுக்கு ஒரு சான்ஸ். ஏன்னா இது கீழே அலோவ் பண்ணால் மேபி கீழே போகுதான்னு தெரியாது நமக்கு. பட் வி ஷுட் ப்ரிப்பேர். இப்போ என்ன நம்ம டார்கெட் ஜஸ்ட் இது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு சேனல் ஃபார்மேட் மாதிரி தான் இருக்குது எனக்கு. இது ஒரு சேனல் இல்லைங்களா? ஸோ இதோட டார்கெட் வந்து இதுதான் டார்கெட். ஸோ இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிறப்ப இந்த லைன் வச்சுப்போம். ஸோ இதுதான் நம்மளுடைய டார்கெட், ஃபைனல் டார்கெட். இது வரைக்கும் போகலாம் அப்படின்ற ஒரு இது. ஸோ இதுக்கு இடையில வந்து டார்கெட் இது 1, டார்கெட் 2, டார்கெட் 3, அந்த மாதிரி நம்ம எங்கன்னா ரிவேஸ் ஆகலாம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இடத்துல ரிவர்சல் கொடுக்குறாங்க. சில சமயம் இங்கேயே ரிவர்ஸ் ஆகலாம், இல்லை இதை உடைச்சிட்டு மேலே போயிட்டே இருக்கலாம். ஸோ அந்த டார்கெட் ரீச் ஆனால் நீங்கள் ஒரு குவான்டிட்டி எக்ஸிட் அடிச்சிடலாம். இப்போ ஒரு 500 குவான்டிட்டி இருக்குன்னா நீங்கள் 250 குவான்டிட்டி எக்ஸிட் அடிக்கலாம் அந்த இடத்துல உங்களுக்கு ரிவர்சல் கொடுத்தா. இல்லைன்னா அப்படி விட்டுடலாம். ஸோ இதுதான் டார்கெட்டு. ஸோ இதெல்லாம் டார்கெட்ஸ். இந்த இடத்த நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கணும். இதை டார்கெட் பாயிண்டா. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், அதுக்கு ஒரு நீங்கள் ஃபிக்ஸ்டாக இதெல்லாம் வந்து இந்த லைன் இருந்தால் அதுவே டார்கெட் லைன் நீங்கள் வச்சுக்கலாம். நான் மோஸ்ட்லி வந்து இந்த என்னோடய சார்ட்டில் இந்த இது இருக்குன்னா நான் டார்கெட்டாக வச்சுருக்கேன்னு அர்த்தம். ஸோ இது டார்கெட்டுக்குனே நான் வச்சிருக்கடி கலர். நீ ரிமூவ் பண்ணிடலாம். அந்த பாயிண்டை போய் ரீச் ஆகிட்டு அங்கே ரிவர்சல் கொடுக்கலன்னா அந்த லைன் நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு நிறைய லைன் இருந்தால் கன்ஃபியூஸ் ஆகும், எதுக்குன்னே தெரியாது இல்லையா? ஸோ இப்போ இந்த டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த லைன் நமக்கு இந்த பேட்டர்ன் தேவை, ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ட்ரி ஸ்டாப் லாஸ் நம்ம இப்போ என்னென்னா நம்ம இது வந்து வீக்லி டைம் ஃப்ரேமில் நம்ம அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். எப்போவுமே ஷார்ட் டைம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டான டைம் ஃப்ரேம் வந்து வீக்லி டைம் ஃப்ரேம் தான். இதுக்கு நீங்கள் டேயில் போகலாம், பட் அது இன்னும் சீக்கிரமாக ஏர்லியராக நீங்கள் ஒரு டார்கெட்டுக்கு அப்புறம் வெளியே வர மாதிரி இருக்கும். பட் அட்லீஸ்ட் ஒரு வீக்லி டைம் ஃப்ரேம்னால் நமக்கு ஒரு ரீசனபிளான ப்ராஃபிட்டு நம்மளால் இருக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து ஒரு ஷார்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வீக்லி நான் சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ட்ரி வந்து என்ன பண்ணலாம், டேயில் போய் மாற்றிக்கலாம். இப்போ இந்த லைன் சொல்லி இது ரொம்ப ரொம்ப முக்கியமான லைன். இதுக்கு வந்து நான் க்ரீன் கலர் நான் வச்சுக்கிறேன். எனிதிங் எல்ஸ் எனக்கு நான் லைன் வச்சுக்கிறேன். இப்போ டேயில் நான் மாற்றிக்கிறேன். இப்போ இந்த லைன் இது ஒரு வீக்லி செமையான சப்போர்ட்டு. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில்ஸ் இருந்தால் நம்ம என்ட்ரி நம்ம எடுக்கலாம். எகெயினில் இப்போ டேயில் ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இது ஒரு மார்னிங் ஸ்டார். நான் சொன்னேன்ல ஒரு டோஜி கேண்டில், இந்த மாதிரி டோஜி கேண்டில் இந்த மாதிரி இந்த செட்டப்புக்கு பேர் வந்துட்டு மார்னிங் ஸ்டார். இந்த செட்டப்புக்கு பேர் மார்னிங் ஸ்டார். ஒரு வீக்லி சப்போர்ட்டில் டே டைம் ஃப்ரேமில் இந்த மாதிரி ஒரு கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் இருந்துச்சுன்னா ஒரு புல்லிஷுக்கு உண்டான ஒரு சிம்டம்ஸ். ஓகேங்களா? இந்த இடத்துல நீங்கள் தைரியமாக ஒரு 3.15க்கு இல்லை ஒரு 3:20க்கு நீங்கள் என்ட்ரி போட்டுடலாம். இதை போட்டுட்டு இதுதான் ஸ்டாப் லாஸ். நம்ம டார்கெட் எங்கே வச்சுருக்கோம், ஃபஸ்ட்டு டார்கெட்டு இந்த லைன். ஸோ நம்ம வச்சுருக்கிறதுக்கு நான் இங்கே ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ நம்ம பார்க்கணும். இது ஸ்டாப் லாஸ். நம்ம டார்கெட் இங்கே இருக்குது. மினிமம் 1:3 இருக்கணும். நம்ம எடுக்க போகிறதில்ல.
அப்போ தான் அந்த சார்ட்டுக்குள்ளேயே நீங்கள் போகணும். 1:1 1:2 இருந்தால் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிடலாம். வேறு சார்ட் ஏதாவது நீங்கள் அனலைஸ் பண்ணி நீங்கள் உள்ளே போய்க்கலாம். அட்லீஸ்ட் நம்ம மினிமம் 1:3 இருக்கணும். ஸோ நமக்கு வந்துட்டு 1:3 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ 1:3 இருக்குது. ஸோ நம்ம இங்கே இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துட்டு நம்ம ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சுட்டு நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். இப்போ நாங்கள் என்ட்ரி எடுத்துட்டேன். எந்த பாயிண்டில்? 2415 என்ட்ரி வந்து 2415 என்ட்ரி வந்து 2415 ஸ்டாப் லாஸ் 2310 டார்கெட் 2754 risk reward ratio 1:3. ஓகே, இந்த நாளும் நீங்கள் இல்லாமல் என்ட்ரி எடுக்கக்கூடாது. இதை நீங்கள் டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணணும். என்ட்ரி வந்தால் என்ட்ரி எடுக்கணும், ஸ்டாப் லாஸ் வந்தால் ஸ்டாப் லாஸ் எடுத்துடணும். டார்கெட் போனால் நீங்கள் ஒரு 100 குவான்டிட்டினா 50 குவான்டிட்டி எக்ஸீட் ஆகிடலாம் ஃபஸ்ட் டார்கெட்டில். எகெயின் இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கொடுக்குறப்ப எகெயின் நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. பட் இந்த இடத்துல இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து எக்ஸிட் பாதி அடிச்சிடணும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டில் இருப்பீங்க எகெயின் ஸ்டாப் லாஸ் வந்தாலும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ என்ன ஆனால் நீங்கள் உங்களுக்கு நாய்ஸ்னஸாக இருக்கும். நீங்கள் டேல இருக்கிறப்ப என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் நீங்கள் வீக்லியே மாற்றிக்கலாம். இப்படி இருக்கிறப்ப நீங்கள் வீக்லியே மாற்றிட்டீங்க அப்படின்னா இது ஒரு எக்ஸல் சீட்டில் எழுதி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு டைமும் வந்து நீங்கள் ட்ராக் பண்ணணும் நம்மளுடைய. இப்போ என்ட்ரி எடுத்துட்டிங்கன்னா ஈச்சர் மோட்டார்னு போட்டுட்டு என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் நேம் போட்டுட்டு இந்த என்ட்ரி ஸ்டாப் லாஸு டார்கெட்டு எக்ஸிட்டை நீங்கள் எக்ஸிட் டார்கெட் ரெண்டும் ஆல்மோஸ்ட் நீங்கள் வச்சுக்கலாம். எக்ஸிட் அங்கே அடிச்சிடணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம எகெயின் ரன் பண்ணுவோம். ஸோ நம்ம ஃபஸ்ட் டார்கெட் இங்கே தான் சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 500 குவான்டிட்டி போட்டீங்கன்னா 250 குவான்டிட்டி நீங்கள் எக்ஸிட் அடிச்சுட்டு எகெயின் இந்த கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னா இதுக்கு மேலே உட்காந்துருச்சு இல்லையா? ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா இங்கே நீங்கள் எகெயின் 250 நீங்கள் எகெயின் ஆட் பண்ணிடலாம். இந்த இடத்துல டேலையே பார்த்துட்டு இல்லை வீக்லி கூட பார்க்கலாம். நீங்கள் வீக்லி பார்த்துட்டு இந்த இடத்துல நீங்கள் வந்து லோட் பண்ணலாம். ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இப்போ நாம் சொன்ன டார்கெட் ரீச் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா நீங்கள் அந்த 500 குவான்டிட்டியை நீங்கள் கன்டினியூ பண்ணிடலாம். பட் இந்த இடத்துல எக்ஸிட் கொடுத்துருக்கான் ஃபார் இந்த ஒரு யூனிட் நம்பர் மாதிரி இருக்குது. நீங்கள் வேணும்னா தேவைன்னா நீங்கள் ஒரு 250 எகெயின் நீங்கள் எக்ஸிட் அடிச்சிடலாம். எகெயின் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஒரு கண்டிப்பாக ஒரு சேக் அவுட்டோ இல்லை ஏதாவது கொஞ்சம் டவுன் வந்துட்டு எகெயின் போகலாம். ஸோ எப்பவுமே கன்டினியூஸாக போயிட்டே இருக்காது. ஸோ இந்த இடத்துல ஏன்னா எகெயின் இங்கே கூட வரலாம். ஸோ நீங்கள் எகெயின் இவ்வளோ தூரம் ப்ராஃபிட் போயிட்டு எகெயின் நீங்கள் வந்துட்டு இவ்வளோ தூரம் போயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த இங்கே இருக்க இந்த ப்ராஃபிட் எகெயின் உங்களுக்கு டைம் வேஸ்ட் இல்லையா? ஸோ இந்த இடத்துல எக்ஸிட் அடிச்சிடலாம். இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் அப்படின்னா பார்க்கலாம், கொடுக்குறாங்களான்னு பார்ப்போம். பாருங்கள், மந்த்லி கூட மாறிக்கலாம். நீங்கள் லாங் டைமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மந்த்லி மாறிக்கிட்டு நீங்கள் எகெயின் கன்டினியூ பண்ணலாம். இல்லை நான் வந்து ஒரு ஷார்ட் டைமாக எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் ஒரு டேயில் வந்து எக்ஸிட் அடிக்கலாம். இந்த இடத்துல டேயில் கூட பாருங்கள், இந்த இடத்துல எக்ஸிட் கொடுத்துட்டான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டேயில் வந்து இங்கேயே எக்ஸிட் கொடுத்துருக்கான். ஆல்ரெடி இதுலேயே எக்ஸிட் கொடுத்துட்டான். இங்கே பாருங்கள், இது இந்த புல்லிஷ் கேனில் இது ஃபுல்லாக எங்கல்ஃப் பண்ணிட்டான். பட் இதுக்கு ஃபாலோ கிடையாது. எகெயின் மேலே போயிட்டான். எகெயின் இந்த இடத்துல இங்கே இடத்துல ஒரு எகெயின் இது ஃபுல்லாக இது பண்ணிட்டு எகெயின் இது ஃபாலோ
இதுக்கு ஃபாலோ குடுத்துட்டான். ஸோ, இந்த இடத்துல எக்ஸிட் அடிக்கலாம். ஒரு வேளை இங்க நீங்க இல்லன்னா, இங்க எக்ஸிட் அடிச்சிடலாம். ஸோ, இதான் ஷார்ட் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட்டுக்கான ஒரு நீங்க இந்த இடத்துல எக்ஸிட் அடிச்சுட்டு வெளிய வந்துட்டீங்கன்னா, உங்களுக்கு நீங்க ப்ராஃபிட் ஜோன்லயே இருக்கலாம். எகைன் இது ஃபுல்லா எக்ஸிட் அடிச்சுட்டு, எகைன் ஒரு டவுனோ வந்துட்டு, நீங்க எகைன் நீங்க இங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இதே சேம் ஸ்டடி இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு ஒரு கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் குடுக்கலாம். இந்த இடத்துலயோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரன் பண்றேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வீக்லில வச்சு ஏன்னா இப்ப நம்ப ஆ ஓரளவுக்கு நம்ம டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. இப்ப நம்ம மந்த்லிக்கு மூவ் ஆயிட்டு, இப்ப வீக்லி வந்து நம்ம எக்ஸிட்டுக்காக கூட யூஸ் பண்ணலாம். இப்ப நான் ரன் பண்றேன். வீக்லி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ, ஆல்மோஸ்ட் வீக்லிலயும் ஒரு எக்ஸிட் குடுத்துருக்கான். நீங்க ஃபுல் குவான்டிட்டியோட எக்ஸிட் அடிச்சிடலாம். ஒருவேளை ஷார்ட் டெர்மா இருந்தீங்கன்னா. லாங் டைமா கன்வெர்ட் பண்ணா மந்த்லி கன்வெர்ட் பண்ணிட்டு நீங்க வீக்லி எக்ஸிட் அடிக்கலாம். செக் பண்ணி பார்க்கலாம். எனக்கு எக்ஸிட் குடுக்குறாங்களான்னு சொல்லிட்டு. எஸ். எக்ஸிட் குடுத்துருக்காங்க. எகைன் இது சஸ்டெயின் ஆகல பிரைஸ். ஸோ, இப்ப என்ன பண்ணலாம்னா நீங்க இந்த எல்லா லைனையும் ரிமூவ் பண்ணிட்டு எகைன் ட்ரெண்ட் லைன்ஸ் நீங்க ட்ரா பண்ணலாம். என்ன பண்ணலாம்? இதெல்லாம் ஒரு வீக்லி ட்ரெண்ட் லைன் தான். இது வரைக்கும் சப்போர்ட் எடுக்கலாம். இல்ல இது வரைக்கும் வரலாம். அதுக்கப்புறம் ஏங்குலர் ட்ரெண்ட் லைன். ஏங்குலர் ட்ரெண்ட் லைனை நீங்க போட்டுக்கலாம். ஸோ, எந்த லைன்ல வந்து திரும்பலாம் நமக்கு தெரியாது. இது வரைக்கும் வந்து நம்ம திரும்பலாம். இங்க திரும்பலாம், இங்க திரும்பலாம். இல்ல இது வரைக்கும் வந்து திரும்பலாம். ஸோ, எங்க நமக்கு தெரியாது. ஸோ, நம்ம அதுக்கேத்த மாரி நம்ம தயாரா இருக்கணும். இப்ப பாருங்க. எகைன் நான் ரன் பண்றேன். ஸ்டில் நமக்கு இன்னும் நீங்க எக்ஸிட் ஆயிருந்தா இன்னும் நம்ம என்ட்ரி குடுக்கல நமக்கு இன்னும். ஸோ, நம்ம இந்த இடத்துல சப்போர்ட் வர்றப்ப நம்ப ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் எடுக்குறான் அப்டின்னா நம்ம என்ட்ரி எடுக்கலாம். வீக்லில இதுக்கு மேல மேபி க்ளோஸ் ஆனா நீங்க ட்ரை பண்ணலாம். இதுக்கு மேல போய் ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகுது. இப்ப இந்த இடத்துல பாருங்க. கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணணும். இது ஒரு லைன். இது ஒரு ஆங்குலர் ட்ரெண்ட் லைன். இந்த இடத்துல வந்துட்டு சப்போர்ட் எடுத்திருக்காங்க. சப்போர்ட்ல ஒரு ஹேமர் இருக்கு. நீங்க ஒரு கான்ஃபிடென்ட்டா ஸ்டடி இருக்கீங்க அப்டின்னா, இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா, இந்த இடத்துல நீங்க என்ட்ரி எடுத்து ஸ்டாப் லாஸா வச்சுக்கலாம். இப்ப பாருங்க இந்த கேண்டலுக்கு மேல இது போயிட்டு எகைன் இத வந்து இந்த வீக் ஆல்மோஸ்ட் எங்களுக்கு பண்ணிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கேண்டில் ரன் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ, இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துட்டோம் அப்டின்னா, இது ஸ்டாப் லாஸ் எகைன் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஒருவேளை இங்க மிஸ் பண்ணியிருந்தா கூட, எகைன் நீங்க என்ட்ரி எடுக்கலாம் இந்த இடத்துல. பாருங்க இது வந்து நமக்கு இந்த இடத்துல எகைன் என்ட்ரி எடுக்கலாம். ஏன்னா இந்த லைன் நம்ம எங்க இந்த லைன் ஒரு சப்போர்ட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் இல்லையா? அதனால இந்த இடத்துல இது மேல போய் உட்காந்துருக்காங்க. ஸோ, நீங்க எக்ஸிட் அடிச்சிடணும். ஒருவேளை இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்டின்னா, நீங்க எக்ஸிட் அடிச்சிடணும். இங்க பாருங்க இந்த இடத்துல அவன் எக்ஸிட் குடுத்துருக்கான். இது ஒரு ஈவினிங் ஸ்டார். இது ஒரு ஈவினிங் ஸ்டார். இதுக்கு ஃபாலோ குடுத்துனா, ஸோ நீங்க இங்க என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா, நீங்க ஒரு பாதி லாட் ஒரு 50% குவான்டிட்டி எக்ஸிட் அடிச்சிடலாம். இந்த இடத்துல. ஸோ, மீதி குவான்டிட்டி இங்க எக்ஸிட் அடிச்சிடலாம். இந்த இடத்துக்கு இது கீழ க்ளோஸ் ஆகுறப்ப இங்க எக்ஸிட் அடிச்சிடலாம். மத்த எல்லா குவான்டிட்டியும். எகைன் இந்த லைன் சப்போர்ட் எடுக்கலாம். We will check it. ஸோ, எகைன் இதுக்கு மேல போய் உட்காந்துருக்காங்க. எகைன் செக் இட். இங்கேயும் பாருங்க பிரைஸ் நிக்கல. வருது எகைன் மேல போறாங்க.
வருது எகைன் மேலே போகிறாங்க. ஸோ இப்போ இது ஒரு செம்மையான ஒரு சப்போர்ட். ஓகேங்களா? ப்ரைஸ் பாருங்கள், இந்த கீழே விட மாட்டேன்றாங்க. கீழே வந்தாலும் எகைன் மேலே போகிறாங்க, வருது எகைன் மேலே போகிறாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது இந்த இடத்துலையும். இப்போ பாரு, இந்த இடத்துல வந்துட்டு இந்த பேரிஸ் ஸ்கேனில் இவங்க எங்கல்ஃப் பண்ணிட்டாங்க, எகைன் ஒரு ஃபாலோ கொடுத்துருக்காங்க. ஸோ நாம் இந்த இடத்துல இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கலாம். இதை நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். இந்த லைன், இந்த கேண்டில் பாட்டம், இல்லை இந்த லைன், இது கீழே இன்னொரு கேண்டில் க்ளோஸ் ஆனால் நம்ம எக்ஸிட் அடிச்சிடலாம். ஸோ லெட் செக் இட். பாருங்க, வந்தாங்க எகைன் எங்கேயுமே க்ளோஸ் ஆகலை. இந்த லைனுக்கு கீழே க்ளோஸ் ஆகலை. பாருங்க, லைன் எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது பாருங்க. ஓகேங்களா? அந்த லைன் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்க, ப்ரைஸ் வந்துட்டு எங்கேயுமே இதுக்கப்புறம் பாருங்கள், இது ஒரு தடவை கீழே வந்தால் எகைன் மேலே போனோம், எகைன் கீழே வந்து ஒரு சின்ன ஒரு டோஜி மாதிரி க்ளோஸ் பண்ணால் எகைன் மேலே போயிட்டான், மறுபடியும் கீழே க்ளோஸே பண்ணலை. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டு. ஓகேங்களா? இதே மாதிரி எப்பவும் போல் நீங்கள் ஒரு செட்டப் ஃபார்ம் பண்ணி என்ன பேட்டர்னோ அந்த பேட்டர்ன். இப்போ இது ஒரு லைன் போட்டுக்கலாம். எகெயின் நீங்கள் வந்துட்டு இதை நீங்கள் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ இந்த லைனை ரிமூவ் பண்ணிவிட்டு எகெயின் நீங்கள் இதை கூட வந்து நீங்கள் டார்கெட்டாக வச்சுக்கலாம். இங்கேயும் வைக்கலாம், இல்லை இங்கே உங்களுக்கு கொஞ்சம் கன்சர்வேட்டிவாகவே இதில் 50% வச்சுக்கலாம். நீங்கள் இவ்வளோ தூரம் போகணுன்னு கூட இல்லை. ஃபஸ்ட்டு டார்கெட் வந்துட்டு இதில் பாதி வச்சுக்கலாம், அடுத்த பாதியும் வச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து ஹையர் பாயிண்டாக இருக்கலாம். ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். பட் நமக்கு இதுக்கு அப்புறம் இது எல்லாமே ஹைக்கு மேலே நமக்கு எங்கேயுமே ரெசிஸ்டன்ஸ் எங்கேயுமே இல்லை. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணாலும் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் பாதி டார்கெட் 1, டார்கெட் 2, ஸோ அந்த மாதிரி நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ மேக் இட் சிம்பிள். இப்போ பாருங்கள், இங்கே நான் ரன் பண்ணுறேன். இங்கே எக்ஸிட் தான் பாருங்கள், இந்த இடத்துல எக்ஸிட் கொடுத்துட்டான். இந்த கேனில், இந்த புல்லிஷ் கேனில் இவன் எங்கல் பண்ணியிருக்கான். ஸோ எகெயின் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் லைன் வரைஞ்சிக்கோங்க. இந்த சப்போர்ட் லைன், இந்த சப்போர்ட் லைன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இங்கே எக்ஸிட் அடிச்சிடலாம். எகெயின் இங்கே சப்போர்ட் எடுத்துட்டாலோ, இல்லை இங்கே இங்கே இதுக்கு மேலே போய் உட்காந்தாலோ, இல்லை இதுக்கு மேலே போய் எகெயின் நீங்கள் உள்ள என்ட்ரி ஆகலாம். ஸோ இப்படியே நீங்கள் கன்ஸ்டியூட்டிவ் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், சொன்னாலே ப்ரைஸ் ஆக்ஷன். இந்த கேண்டில் இங்கே வந்தாங்க, எகெயின் இதே லைனில் சப்போர்ட் எடுத்தாங்க. இதுக்கு ரீடெஸ்ட்னு சொல்லுவாங்க. எப்போ ஒரு இடத்துல பிரேக் அவுட் ஆகிறோம், எகெயின் அங்கே வந்து ரீடெஸ்ட் பண்ணுவாங்க. எப்போவுமே மோஸ்ட் ஆஃப் டைம் நடக்கும் இந்த மாதிரி. ஸோ எகெயின் இங்கே சப்போர்ட் எடுத்தாங்க. இப்போ இங்கே தான் வந்துட்டு பிரேக் டவுன் ஆன பாயிண்ட். எகெயின் இங்கே வந்துட்டு இந்த கேன் மேலே உட்காந்துருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ நீங்கள் இதை வந்துட்டு ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு இங்கே என்ட்ரி எடுக்கலாம். நீங்கள் எகெயின் பாருங்க, இந்த கேனில் க்ளோஸ் ஆகலை. நான் முன்ன க்ளோஸ் ஆகிடுச்சுன்னு நினச்சேன், ஆகலை. எப்போவுமே இந்த கேனில் க்ளோஸ் ஆகணும். க்ளோஸ் ஆனால் தான் நீ என்ட்ரிக்கே போகணும். இப்போ பாருங்கள், இந்த கேனில் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, மேலே போய் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம என்ட்ரி ட்ரை பண்ணலாம். ஒரு டேயில் வச்சு பார்த்துட்டு நம்ம ட்ரை பண்ணலாம். இல்லை வீக்லியில் கூட நீங்கள் இதை வச்சுட்டு இதை ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு இந்த கேனை ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு இந்த சப்போர்ட் நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு நீங்கள் எடுக்கலாம். ஸோ ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் க்ளோஸ் ஆகலை. க்ளோஸ் ஆனால் எக்ஸிட் வைக்கும், பட் க்ளோஸ் ஆகாது இல்லை. அதனால் நீங்கள் வந்துட்டு எகைன் கன்டினியூ பண்ணிக்கலாம். நீங்கள் எப்பவுமே கேண்டில் க்ளோஸ் ஆகணும், அதாவது நீங்கள் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், நம்மளுடைய டார்கெட் 1 ஹிட் பண்ணிட்டா நீங்கள் வேணால் பாதி குவான்டிட்டி எக்ஸிட் அடிச்சிடலாம் தேவைன்னா.
நமக்கு எக்ஸிட்டுக்கு ஒரு நம்ம இங்கே கேண்டில் கன்வென்ஷன் கொடுக்கணும். இங்கே எங்கேயுமே எக்ஸிட் கன்வென்ஷன் கொடுக்கல. ஸோ அதனால் வெயிட் பண்ணலாம். இப்போ நீங்கள் எக்ஸிட் அடிக்கலாம். எக்ஸிட் இப்போ இல்லை, இன்னும் க்ளோஸ் ஆகலை கேண்டில். ஸோ க்ளோஸ் ஆனால் தான் உங்களுக்கு எக்ஸிட்டு. இப்போ எக்ஸிட் இங்கே பாருங்கள், இந்த ஒரு புல்லிஷ் கேண்டில் இவன் ஃபுல்லாக எங்கல்ஃப் பண்ணிட்டான். இந்த 2 கேண்டில் கம்பைன் பண்ணிங்கன்னா இந்த கேண்டிலோட இந்த பேரிஷ் கேண்டில் இது ஃபுல்லாக சாப்பிட்டுருச்சு. இதை கம்பைன் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் இங்கே வந்துடும். ஸோ நீங்கள் எக்ஸிட் அடிக்கிறது சிறப்பு, பாதி குவான்டிட்டியை. ஏன்னா எகெயின் சப்போர்ட் எங்கே நமக்கு இருக்குது, எகெயின் சப்போர்ட் இங்கே தான் இருக்குது. ஸோ இது வரைக்கும் வரலாம். ஸோ இதை நீ ரிமூவ் பண்ண லைனை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ எகெயின் ரன் பண்ணி பார்ப்போமா. இன்னொன்று, இந்த மாதிரி நடந்தால் ஃபால் ஆகணுன்றது கிடையாது. பட் நம்ம சேஃபர் சைடுக்கு நம்ம எக்ஸிட் அடிச்சிடணும். வேணால் நம்ம ஃபர்தராக என்ட்ரி எடுத்துடலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ அவங்க வந்து கன்சால்டேஷன் நடக்குது. இப்போ இந்த ஜோனில் வந்து ஃபுல்லாக கன்சால்டேஷன். இதுக்கப்புறம் எகெயின் நமக்கு வந்து ஒரு டவு தியரியை பார்த்தோ இல்லை ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டுட்டு இந்த ப்ரைஸ் ஆக்ஷனை வச்சு நம்ம எகெயின் நம்ம என்ட்ரி நம்ம எடுக்கிறதுக்கு ஸ்டடி பண்ணியிருக்கணும். ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.